கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் இதே போல் ஒரு 400 வருஷம் கேப்பு இருக்குது. அந்த கேப்புக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா இருண்ட காலம்னு பேர் வைக்கிறாங்க வேத வல்லுநர்கள். இந்த இருண்ட காலத்தில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த ஒரே சின்ன விளக்கின் வெளிச்சம்தான் வானத்தை திறந்து மகத்துவமான கிரியை செய்ய வச்சுச்சு. அல்லேலூயா. மனுஷருடைய பார்வைக்கு நீங்கள் ஒரு சின்ன விளக்கா அற்பமானவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணக்கூடாது, உன் பார்வைக்கு நான் ஒரு சின்ன விளக்காக இருக்கலாம், ஆனால் இந்த சின்ன விளக்கை கொண்டு தான் கர்த்தர் ஒரு பெரிய தீப்பந்தத்தை ஏற்ற போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம். எவ்வளோ பெரிய அக்கினி ஏற்றினாலும் முதல்ல ஒரு சின்ன, ஆமாம் தானே? அதனால் உங்கள் ஜெபங்கள் ஒருவேளை அற்பமாக இருந்தால், உங்கள் பிரயாசங்கள் மனுஷருடைய பார்வைக்கு அற்பமாக இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றது மற்றவங்க என்ன சும்மா அப்பப்பா சர்ச்சுன்னு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் போயிடுறேன் அப்படின்னு மனுஷங்க உங்களை அற்பமாக பார்த்தா கூட அதன் வழியாக தான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார்.